الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ألهمنا مراشد أمورنا وعيدنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. اللهم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. மண்டல ஜமாத்துல் மாவுடைய சார்பாக மாபெரும் இளைஞர் மேம்பாட்டு அரங்கம் அல்லாஹின் அருளால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நல்ல நேரத்தில் நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் வழிகாட்டுகளாக நல்லோர்களாக நாம் உருவாக வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துடைய ஒவ்வொரு நபர்களும் தனி மனிதர்கள் அல்ல, ஒவ்வொருத்தருமே சமூகத்தினுடைய வழிகாட்டுகள். இந்த மாணவர்கள் வந்திருக்கிறோம், இளைஞர்கள், பெரியவர்களும் வந்திருக்கிறாங்க. நான் நேற்று நைட்டு கூட ஒருத்தர் கேட்டார், பெரியவங்க வரலாமான்னு. நான் அப்ப சொன்னேன், யாரெல்லாம் இந்த தீனிக்காண்டி அரும்பாடுபடக்கூடியவர்கள், தீனிக்கும் சமூகத்திற்கும் அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் எல்லோருமே வாலிபர்கள் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு வாலிபர் தான், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு வாலிபர் தான். எல்லோருமே வாலிபர்கள். யாரெல்லாம் இந்த தீனுக்காக முன்னெடுப்பு செய்யறாங்களோ, அன்புக்குரிய பெருமக்களே, இந்த உலகத்தினுடைய மார்க்க கல்விக்கு ஆசிரியரும் அல்லாதான், உலக கல்விக்கு ஆசிரியரும் அல்லாதான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், நான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன் என்று அல்லாஹ்வே சொல்றான். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் உலகத்துடைய எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களை கற்றுத் தந்தேன். இந்த உலகத்துடைய அசல் மார்க்க கல்வி, உலக கல்வி, இந்த நாட்டின் முன்னேற்றம், அறிவு, ஞானம் எல்லாத்தினுடைய தலைமையிடமாக இந்த இஸ்லாம் தான் இருந்துச்சு. அல்லாஹ் தான் முழு உலகத்தை படைச்சு நம்மளை பரிபாலித்துட்டு இருக்கிறான். நாமெல்லாம் இந்த உலகத்துடைய முன்னோடிகள், வாலிபர்கள், இளைஞர்கள். நாம் எல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு வர வேணும் அப்படிங்கறதுக்கானதான் இந்த நிகழ்ச்சியுடைய அசல் நோக்கமே. சமீபத்துல ஒரு வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேன், போராட்ட களம் மட்டும் அரசியல் அல்ல, போராட்ட களம் மட்டும் அரசியல் அல்ல, கல்வி வளர்ச்சி வெறும் பொருளாதார மேம்பாடு மட்டும் கல்வி வளர்ச்சி அல்ல, இந்த மார்க்கத்திற்கும் சமூகத்திற்கும் நாம் என்ன செய்தோம் அப்படிங்கிறது தான் உண்மையான வளர்ச்சி. வெறும் அரசியல்னாலே போராட்ட களம், கல்வியினாலே நல்லா சம்பாதிக்கணும், இது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. இந்த மார்க்கத்திற்கும் சமூகத்திற்கும் நம்ம என்ன செய்தோம், இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம். நம்முடைய முன்னோர்களுடைய வேர்வைகளும் ரத்தங்களும் சிந்திதான் இந்த நாடு சுதந்திரமாக்கப்பட்டுச்சு, வளர்ச்சியாக்கப்பட்டுச்சு. இந்த நாடு நல்லரசாக இருக்கணும், வல்லரசாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ரெண்டும் ஒரு சேர பாடுபட்ட மக்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். அந்த அடிச்சுவடுகள் தான் நாமளும் இருக்கிறோம். இப்ப நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைகள் எப்படி இருக்கணும், நம்மள்கிட்ட வெறுமனே மற்றவங்க மாதிரி சாப்பிட்டோம் தூங்கணும் அப்படிங்கிறது மட்டும் நம்முடைய வாழ்க்கை அல்ல. அறிவு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஒழுக்க ரீதியாக அனைத்தினுடைய வளர்ச்சியும் ஒரு சேர நமக்கு ஏற்படணுங்கிறது தான் இந்த அரங்கத்துல நம்ம ஏற்பட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பா இளைஞர்களுடைய விஷயத்துல சொன்னாங்க, லா தஸூலு கதம் இப்னி ஆதம் யௌமல் கியாமா, மறுமை நாள்ல ஆதமுடைய மகனுடைய ஒரு பாதம், ஒரு எட்டு கூட எடுத்து வைக்கப்படாது. 5 விஷயங்கள் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிப்பதற்கு முன்னாடி. ஒன்று, அவருடைய அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, தன்னுடைய வயதை எப்படி கழித்தார். பொதுவாக எல்லாத்துக்கும் வயதை எப்படி கழித்தார் ஒரு பொது கேள்வி. அதுல குறிப்பா இளைஞர்களுக்கு அன் ஷபாபிஹி ஃபீமா அபுலாஹு, அவருடைய வாலிபத்தை எப்படி கழித்தார்கள். 3வது கேள்வி, ஒரு பொருளை நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி செலவு செஞ்சீங்க. நீங்கள் கற்றுக்கொண்டதை கொண்டு என்ன அமல் செய்தீர்கள். இந்த 5 கேள்வி கேட்கப்படுறதுக்கு முன்னாடி ஆதமுடைய மகனின் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்கப்படாது. இந்த கேள்விகள்ல குறிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இளைஞர்களை பற்றி தன்னுடைய இளமையை எப்படி கழிச்சாங்கிறது கூட கேள்வி கேட்கப்படுமா. ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வ நஹ்னு ஃபுத்யானுன் ஹராவரத்துன்,
நாங்க ரொம்ப சக்தி மிகுந்த வாலிபர்களாக இருந்தோம். அந்த நேரத்துல தஅல்லம்னல் ஈமான் கப்ல அன் தஅல்லம்னல் குர்ஆன், நாங்க குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நாங்க ஈமானை கற்றுக்கொண்டோம். சும்ம தஅல்லம்னல் குர்ஆன், பிறகு குர்ஆனை கற்றுக்கொண்டோம். ஃபஸ்துதுனா பிஹி ஈமானன், அதை கொண்டு நாங்கள் ஈமானை பெருக்கிக் கொண்டோம் அப்படின்ட்டு ஹஜ்ரத் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நாங்க நபியுடைய காலத்துல வாலிபர்களாக இளைஞர்களாக இருந்தோம். நாங்க முதல் ஈமானை கற்றுக்கொண்டோம், அதுக்கப்புறம் குர்ஆனை கற்றுக்கொண்டோம், பிறகு குர்ஆனை கற்று அதன் மூலம் எங்களுடைய ஈமானை வளர்ச்சியாக்கி கொண்டோம் சொல்றாங்க. இன்னைக்குள்ள காலத்துல இளைஞர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய அந்த பரிபூர்ணமான நம்பிக்கை, அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான். இந்த உலகத்துடைய அறிவியல், இந்த உலகத்துடைய கண்டுபிடிப்புகள் எல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்தை உருவாக்கி கொடுத்ததே அல்லாஹ் தஆலா தான் அப்படிங்கிற அந்த முதல் ஈமான் நம்பிக்கை நம்மள்ட்ட கண்டிப்பாக வேணும். நம்ம எல்லாம் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. இன்னும் நம்ம சொல்ல போனா முஸ்லிம்கள், நம்ம எல்லாம் முஸ்லிம்கள். கிதாபுகள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருந்த அந்த சஹாபாக்கள்ல இளைஞர்களான சஹாபாக்களை கொண்டுதான் இந்த தீன் இஸ்லாம் பரிபூர்ணமாக வந்து சேர்ந்துச்சான். கிதாபுகள் எழுதும் போது அபாதிலே ஹம்சான் தான் 5 அப்துல்லா கண்டு இருக்கு, 6 அப்துல்லா கண்டு இருக்கு. இவங்க நபியுடைய காலத்துல வாழ்ந்தப்போ ரொம்ப மிகப்பெரிய இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்குரிய சிறுவர்களான வாலிபர்களாக இருந்தாங்க. அல்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பாருங்க, எல்லாமே அப்துல்லா இப்னு அப்பாஸ், எல்லாத்துடைய பேர் அப்துல்லா தான். இன்னைக்கு நம்ம பேர் வைக்கிறதுக்கு யோசிக்கிறோம், ஆனா அந்த நேரத்துல பேர் வச்சவங்க போறாங்க அப்துல்லா தான் பேர் வச்சாங்க. எல்லாத்துடைய பேர் அப்துல்லான்னு குழம்பிடக்கூடாதுங்கிறக்காண்டிதான் அந்த இப்னு அப்பாஸ், இப்னு உமர், இப்னு மஸ்ஊத், இப்னு ஜாஃபர், இப்னு அமர், இப்னு ஜுபைர் இப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் அந்த அப்துல்லாவை விட்டுட்டு அவங்க தந்தையுடைய பெயரோட இணைச்சு சொன்னாங்க. இந்த 5 பேர்கள் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் அந்த காலத்துல இருந்த நபியிட்ட இருந்து ஈமானை நம்மகிட்ட வாங்கி கொடுத்த சஹாபாக்கள். குறிப்பா அப்துல்லா அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்காங்களே, அவங்களுக்கு தப்சீருடைய கலை நம்மள்ட்ட வந்துச்சு. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கொண்டு ஃபிக்ஹுடைய கலை நம்மள்ட்ட வந்துச்சு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கொண்டு ஹதீஸுடைய கலை நம்மள்ட்ட வந்துச்சு. அன்புக்குரிய பெருமக்களே, வாலிபர்கள் சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் தஆலா சூரா முஹம்மதுல சொல்லி காமிக்கிறான். அஷித்தாஉ அலல் குஃபார் ரஹமாஉ பைனஹும், அவங்க மாற்றார்களுக்கு மத்தியில, எதிரிகளுக்கு மத்தியில ரொம்ப கடும் வீரர்களாக இருந்தாங்க. ஆனா தன்னுடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில அவங்க ரொம்ப இரக்கம் குணம் உள்ளவர்களாக இருந்தாங்க. நாமெல்லாம் இன்னைக்கு வீரர்களாக இருக்கணும். சஹாபாக்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வந்திருக்கு, இரவுல துறவிகளாக இருப்பாங்க, பகல்ல வீரர்களாக இருப்பாங்க. இரவுகள்ல துறவிகளாக இருப்பாங்க சஹாபாக்கள், பகல்ல வீரர்களாக இருப்பாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செய்யும் போது அவங்களுடைய படுக்கையில நீங்க இங்க இருங்க, நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போவாங்க பாத்தீங்களா? நம்ம அந்த வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு இரவு நீங்க தங்குங்க, நாளை காலையில இங்க வாங்கன்னு சொல்லும் போது நபியை கொல்லுறதுக்கு அந்த மக்கள் தயாராக இருந்தாங்க. ஆனா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அந்த இடத்துல படுத்து வைக்கும் போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட மனோநிலை இருக்கும்? அன்னைக்கு அவங்களுடைய வயசு 20 வயசாமா. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு படுக்க வச்சுட்டு போகும்போது அன்னைக்கு அவங்களுடைய வயது 20 வயசு. ரொம்ப சொன்னாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா, இன்னைக்கு இரவு நான் ராகத்தா தூங்குற மாதிரி எந்த இரவுமே நான் தூங்கல. அப்படிப்பட்ட ஒரு வீரராக கூட இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சிறுவர்கள், நாம எல்லாம் இன்னைக்கு வாலிபர்கள் இளைஞர்கள்ங்கிறோம், சிறுவர்கள் கூட போருடைய நேரத்துல கால் எத்தி நின்றாங்க. எங்க நபி அவங்க நம்மளை வேணான்னு சொல்லிடக்கூடாது, நபி அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு கால் எத்தி நின்றாங்க. அல்ல குறிப்பா ஹஜரத் அப்துல்லா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பத்தி சொல்றாங்க. ஹஜரத் அப்துல்லா உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு 14 வயசு தான். உஹது போர்ல ஹஜரத் அப்துல்லா உமர் ரலியல்லாஹு பங்கேற்கிறதுக்காண்டி வராங்க. 14 வயசு. நபி அவங்க மறுத்துட்டாங்க, நீங்க வேணான்னு சொல்லி. திரும்ப 15வது வயசுல ஹந்தக்குடைய யுத்தம், ஹந்தக்கு போர் நடந்துச்சு. அந்த 15வது வயசுல ஹஜரத் இப்னு உமர் எல்லாம் திரும்ப வந்தாங்க. நபி அவங்க அனுமதிச்சாங்க, அவங்க போர்ல கலந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் பெரும் வீரராக இருந்தாங்க. ஹஜரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க ரொம்ப பெருமையா சொல்றாங்க, நான் அதுக்கப்புறம் ரொம்ப வீரராக இருந்தேன். எந்த அளவுக்குனா, மக்கா வெற்றி அடைஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட எல்லாருமே அந்த காபாக்கு உள்ள போகும்போது காபாவுக்குரிய உள்ள போனாங்க 4-5 பேர், அதுல நானும் ஒருத்தராக இருந்தேன். ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு கூட இருந்தாங்க,
உஸ்மான் ரலியல்லாஹு கூட இருந்தாங்க, உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு கூட இருந்தாங்க, நானும் கூட இருந்தேன். காபாக்கு உள்ள போகும்போது நான் நபியோட கூட இருந்தேன்னு சொன்னாங்க. அன்புக்குரிய பெருமக்களே, நாமெல்லாம் இன்னைக்கு வாலிபர்கள் 20 வயசு 25 வயசை பத்தி நாம பேசுறோம். ஆனா சஹாபாக்களுடைய காலத்துல 12 வயசு 13 வயசுலேயே நபியோட கூட சேர்ந்து இருந்தாங்க. நாம அபூ ஜஹல் கொண்ட 2 சிறுவர்கள் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முஆத் இப்னு அஃப்ரா, முஅவ்வித் இப்னு அஃப்ரா, 2 சிறுவர்கள். ஆனா அவங்க மதீனாவுடைய அன்சாரிகள். அபூ ஜஹல்னா யாருன்னே தெரியாது. ஆனா அந்த அபூ ஜஹலை பற்றி விவரம் கேட்டு அவங்கள கொல்ற அளவுக்கு தயாரானாங்கன்னா உலகத்துல அன்னைக்கு நபி அவங்களுக்கு இருந்த பெரிய எதிரி. முழு உலகத்திலேயே இஸ்லாத்துக்கு பெரிய எதிரின்னு பார்த்தோம்னா அபூ ஜஹல் தான். ஆனா அந்த அபூ ஜஹலை கொல்றதுக்கு 2 சிறுவர்கள் தயாராக இருந்தாங்கன்னா அந்த 2 சிறுவர்கள் தயாராக இருந்து அவங்களை கொன்றாங்களே, அது எவ்வளவு பெரிய வரலாற்று பதிவு செய்யக்கூடிய விஷயம். அன்புக்குரிய பெருமக்களே, நாம எல்லாம் இன்னைக்கு வாலிபர்கள் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நெற்றாண்டுவா நம்ம போயிட முடியாது. அல்லாஹு தஆலா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய பொறுப்புகள் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். அதனாலதான் ஹதீஸ்ல சொல்லும் போதே எகுத்தனின் ஹம்சன் கபல ஹம்சின், 5 விஷயத்தை நீங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க அதை கனிமத்தா நினைங்க. ஷபாபிக்க கபல ஹரமிக்க, உங்களுடைய வயோதிகம் வர்றதுக்கு முன்னாடி வாலிபத்தை நீங்க பொக்கிஷமா நீங்க நினைங்க. வஸஹ்ஹதிக கபல சகமிக்க, உங்களுடைய நோய் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க பொக்கிஷமாக கனிமத்தாக நிஅமத்தாக நினைங்க. வகினாஉக கபல ஃபக்ரிக்க, உங்களுடைய வறுமைக்கு முன்னாடி உங்களுடைய செல்வத்தை நீங்க பொக்கிஷமாக நினைங்க. வஃபராஹுக கபல ஷுக்ரிக்க, நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஈடுபடுறதுக்கு முன்னாடி வேலைகள் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓய்வு நேரத்தை நீங்க பொக்கிஷமாக நினைங்க. வஹயாத்திக கபல மௌத்திக்க, உங்களுடைய மௌத் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹயாத்தை நீங்க பொக்கிஷமாக நினைங்க. அன்புக்குரிய பெருமக்களே, அந்த அடிப்படையில தான் இந்த ஜமாத்துல் உலமாவுடைய சார்பாக வாலிபனுடைய கூட்டங்கள் இங்க நடத்தாட்டப்படுது. நாம இந்த இடத்துல உலக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் எல்லா நிலையிலும் நம்ம மேம்பட வைக்கணுங்கிறதா இந்த அடிப்படை நோக்கம். தொல்காப்பியர் அழகாக சொல்வாராமா, கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அரணாகி அவங்கள பாதுகாக்கணும். வெறும் கல்வி வெறும் நாலேஜ் மட்டுமல்ல. முன்னாடி உள்ள காலங்கள்ல குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க. அந்த கல்வியோட சேர்ந்து நல்ல ஒழுக்கங்களும் கற்றுத்தரப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்முடைய கல்வி வெறும் அறிவு மட்டும் நோக்கம் அல்ல. அந்த அறிவு ஒழுக்கமாக மாறணும், ஒழுக்கம் அன்பாக மாறணும், அன்பு அரணாக மாறி ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையை அது பாதுகாக்கப்படணும். குறிப்பாக நம்ம எல்லாம் முஸ்லிம் சமூகத்துடைய மக்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புகளும் மிகப்பெரிய வழிகாட்டுதல்களும் அல்லாஹ் தஆலா நம்மளை வச்சிருக்கிறான். நாம் எல்லாம் இந்த நம்முடைய குடும்பத்துக்கும் வழிகாட்டுகள். இந்த வாலிபத்துடைய காலத்துல நம்ம வாலிபத்தை பாதுகாக்குவது ஒரு பொறுப்பு. நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பது, நம்மை பாதுகாப்பது, மார்க்கத்தை பாதுகாப்பது, சமூகத்தை பாதுகாப்பது, நாட்டை பாதுகாப்பது, இந்த அனைத்து பொறுப்புகளும் ஒரு சேர எல்லோருக்குமே இருக்கிறது. அதை வலியுறுத்ததான் இந்த சபையினுடைய அசல் நோக்கம். அல்லாஹ் தஆலா இந்த நோக்கத்தை பூர்த்தி செய்து முழு உலகத்திற்கும் வழிகாட்டிகளாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.